குறை உள்ளவனாய் இருந்தான். யாவருக்கும் சம்பூர்ணமாக தேவனிடத்துல கேட்கிறான். இன்றைக்கு திருச்சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகட்டும், ஊழியர்களாகட்டும், இன்னைக்கு ஞானம் இல்லாமல் பல காரியத்தை செய்யறது தான் நம்ம பிரச்சனைக்கே காரணம். அல்லேலூயா. கணவனுக்கு மனைவியை எப்படி நடத்தணுங்கிற ஞானம் இல்லை, மனைவிக்கு கணவனை எப்படி நடத்தணுங்கிற ஞானம் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு ஞானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கனப்படுத்தணும்னு ஞானம் இல்லை, ஒரு தொழிலை எப்படி லாபமாக செய்வதுங்கிறது ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய காரியங்கள்ல எவ்வளவு ஞானமா செயல்படணுங்கிற ஞானம் இல்ல. கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வசனம் இருக்கா. கேட்கிற பொழுது கர்த்தர் எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா ஞானம் இல்லாம எல்லாத்தையும் சுய இச்சையில சார்ந்து 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 நம்ம செய்து சுய இச்சையில விழுந்து கிடக்கிறதுனாலதான் என்ன பிரச்சனை அதிகமாகி கொண்டே